அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த 4 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் அஞ்சல் எழுத்தர் தேர்வு, தபால்காரர்கள் தேர்வு மற்றும் குரூப் டி தேர்வுகளுக்கான வகுப்புகளை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே, குறிப்பாக கிராமப்புறத்திலே பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் வகுப்பிலே சேர்ந்து பரிசு பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதனால் தொழிற்சங்கத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய பேரவையின் சார்பாக இந்த பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து நாம் நடத்தி வருகிறோம். நம்முடைய அனைத்து பயிற்சியாளர்களும் அதிகமான சிரமம் எடுத்துக்கொண்டு பல பேரை இந்த தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக முழுமையுடன் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வகுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைமை பயிற்சியாளர் கேசவன் அவர்கள் அனைத்து பயிற்சியாளர்களையும் கோஆர்டினேட் செய்து ஒரு மிகச் சிறப்பாக கடந்த 4 வருடங்களாக இந்த வகுப்பினை நடத்துவதற்கு முழுமையாக உதவி கொண்டிருக்கிறார். இந்த வருடத்திற்கான இந்த வகுப்பு என்பது இன்று துவங்க இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு தினத்தன்று துவங்க இருக்கிறது. நம்முடைய முதல் வகுப்பினை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் அருமை தோழர் கேசவன், காஞ்சிபுரம் அஞ்சல் 3 கோட்டை செயலாளர் மற்றும் அனைத்து இந்திய சங்கத்தினுடைய உதவி பொதுச் செயலாளர் ஆகிய தோழர் கேசவன் அவர்கள் இன்று நடத்த இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக இந்த வகுப்பினை துவக்கி வைத்து நம்மை எல்லாம் வாழ்த்துவதற்காக அஞ்சல் 3 தமிழ் மாநில சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மற்றும் அனைத்து இந்திய சங்கத்தினுடைய தலைவர், NCA பால எழுச்சி பேரவையினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் ஆகிய அருமை தோழர் வீரமணி அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். இந்த வகுப்பானது இனி வாரம் 2 நாட்கள், தேர்வு நெருங்குகின்ற பொழுது அது 3 நாட்களாக மாறலாம் அல்லது 4 நாட்களாக மாறலாம். தற்பொழுது ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு வகுப்புகள் தொடங்கி நடைபெறும். கண்டிப்பாக 6:45க்கு ஓபன் செய்யப்பட்ட லிங்கிலே நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைந்தால்தான் வகுப்பிலே முழுமையாக நீங்கள் பங்கேற்று பயனடைய முடியும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து இந்த ஆண்டிற்கான இந்த பயிற்சி வகுப்பை துவக்கிட அருமை தோழர் வீரமணி அவர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தோழர்கள், தோழியர்கள் மற்றும் இங்கே பயிற்சி கொடுக்க இருக்கின்ற ஆசிரியர்கள், இந்த சிறப்பானது ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து 5ஆம் ஆண்டு தொடர்ந்து இந்த வகுப்பை ஆர்கனைஸ் செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர், முன்னாள் அகில இந்திய பொதுச் செயலாளர், மாநில செயலாளர், அஞ்சல் 3 NAP அஞ்சல் 3 மாநில சங்கத்தினுடைய ஆலோசகர் அருமை தலைவர் KVS உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு, விசுவா வசு அப்படின்ற தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கிளாஸ்ல கலந்துகிட்டு பயிற்சி பெற இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தோழர்களே, தோழியர்களே, இந்த வகுப்பானது NCA பாலு எழுச்சி பேரவையின் சார்பாக அஞ்சல் 3 NAP அஞ்சல் 3 சங்கத்திலே இருக்கக்கூடிய கோட்டை கிளை செயலர்கள் மற்றும் நன்கு படித்து ஆர்வமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் வைத்துத்தான் இந்த வகுப்பை கடந்த 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த விதமான காசும் கட்டுறதில்லை, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பாஸ் பண்ண NAP அஞ்சல் 3 சங்கத்தில் இணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தவிர எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இந்த வகுப்பானது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பிலே உங்களுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் பல பேர் IPO, ASP, IPO-ஆக ப்ரமோஷன்ல போயிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே தபால்காரராகவோ எழுத்தராகவோ வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது
தொடங்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்க போயிட்டு ஒரு இடத்துக்கு போனா நீங்க பஸ் ஏறி போகணும், அங்க தங்கணும், இல்ல சாப்பிடணும், இந்த மாதிரியான பல்வேறு விதமான பிரச்சனைகள் எதிர்கொண்டு தான் நீங்க வந்து படிக்கிறதுக்கு போகணும். ஆனா வந்து இந்த வகுப்பு உங்கள் வீட்டிலேயே வந்து உங்க இல்லத்திலேயே நீங்க இல்ல ஒரு எந்த இடத்துல இருக்க கிராமத்துல இருந்தால் கூட அங்க இருந்தபடியே வந்து இந்த வகுப்பை கவனித்து நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அருமை தலைவர், முன்னாள் பொதுச் செயலாளர், தமிழ் மாநில சங்கத்தினுடைய NIP முன்னாள் டெல்லியில வந்து ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலம் அங்க தொடர்ந்து அங்க NIP சங்கத்தை அஞ்சல் மூன்று சங்கத்துல பொதுச் செயலாளர் இருந்தாரு. மாநில சங்கத்துல மாநில செயலாளர் இருந்தாரு. தற்பொழுதும் மாநில சங்கத்துக்கு ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிற KVS அவர்கள் முழு முயற்சி செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல கேள்விகள் பதில்கள்லாம் வந்து ஆசிரியர்கள், நம்முடைய தலைமை ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கேசவன் அவர்களும் தற்போது அகில இந்திய சங்கத்தினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கிறார். நம்முடைய காஞ்சிபுரம் கோட்டத்தினுடைய கோட்ட செயலராகவும் பணிபுரிகிறார். அவரை சார்ந்து பல தோழர்கள் தோழியர்கள் நிறைய பேர் வந்து இதுல வகுப்பெடுக்க இருக்கிறார்கள். நிறைய பேர் அதை சொல்லலாம். சொல்லும் போது யார் யார் எடுக்கிறாங்கன்றது அதை விரிவாக சொல்லப்படும். ஆகவே இதையெல்லாம் உங்களுக்காக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செயல்பட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஸ் ஆனா போதும், அந்த அளவுக்கு தான் வந்து எக்ஸாம் இந்த 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாடி. இப்போது வந்து போட்டி என்பது அதிகரித்து விட்டது. நிறைய இளைய தோழர்கள் GDS இருந்து தபால்காரர் வந்திருக்கக்கூடிய பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராஜுவேட்டா இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மிக அதிகம் படித்த தோழியர்கள் தோழர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து ஒரு பாஸ் மார்க் எடுக்கிறது 35 மார்க் 40 மார்க் எடுக்கிறது போயிட்டு இப்ப வந்து 90 மார்க் 85 95 அந்த மாதிரி போட்டி அதிகமா இருக்கிறதுனால வேகன்சி வந்து குறைவா இருப்பதனால போட்டி அதிகமா இருக்கிறார். தொடர்ந்து பயிற்சியில இணைந்து நீங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும். போட்டி அதிகமாக இருப்ப கவனத்தோடு அந்த கிளாஸை கவனிச்சு டெய்லி கிளாஸை கவனிச்சு கவனத்தோடு நீங்க வந்து தேர்வு எழுதினால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த வருகின்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 681 வேகன்சிக்கு வந்து டென்டேட்டிவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 681 PA வேகன்சி, அதாவது வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் பிளஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இரண்டையும் சேர்த்து 681 வருது. அதுல ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு 670க்கு மேல LHG போஸ்ட் வேகன்சியா இருக்குது. இப்ப LHGல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போயிட்டு PAவா இருக்கக்கூடிய LHG ஜாயின் பண்ணாங்கன்னா பெரும்பாலான வேகன்சிகள் வந்து இன்னும் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு என்பதும் இருக்கிறது. ஆகவே அனைவரும் ஏறத்தாழ ஒரு 900 வேகன்ட் 1000 வேகன்ட் கூட வரலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 681 வேகன்சி இருக்குது. நீங்க தொடர்ந்து அனைவரும் முழு முயற்சியோடு நீங்கள் பயிற்சியில ஈடுபட்டு நீங்க தேர்வு எழுதினால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நீங்கள் வெற்றி பெற்று ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் NIP அஞ்சல் மூன்று சங்கத்திலே உறுப்பினராக இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை தவிர உங்களிடமிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அஞ்சல் மூன்று மாநில சங்கத்தின் சார்பாகவும் அகில இந்திய அஞ்சல் மூன்று சங்கத்தின் சார்பாகவும் தேர்விலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரமணி. நம்முடைய வகுப்புகள் தொடங்க இருக்கின்றன. இந்த ஆண்டிலே சில புதுமைகள் தேவை என்பதற்காகத்தான் கடந்த 1.5 மாதங்களாக ஏறத்தாழ 50 நாட்களுக்கு மேலாக நாம் தினந்தோறும் தேர்விற்கான அந்த பயிற்சி பாடங்களை வெளியிடுகின்றோம். அதிக அளவிற்கு கேள்வி பதில்களை வெளியிட்டு வருகிறோம். கேள்வி பதில்கள் இந்த ஆண்டு வெளியிட்டதை போன்று இதுவரை எப்பொழுதும் வெளியிட்டதில்லை. அத்தனை கேள்வி பதில்களையும் தொடர்ந்து அவைகளை பார்த்து கொண்டே வந்தாலே நிச்சயமாக தேர்வினை மிக எளிமையாக உங்களால் எழுத முடியும். ஆகவே தினந்தோறும் உங்களுடைய கடமையாக ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் பார்த்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அந்த கேள்விகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் படித்து அதிலே முழுமையாக நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து இன்றைய முதல் வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் கேசவன் அவர்கள், அனைத்து இந்திய சங்கத்தினுடைய உதவி பொதுச் செயலாளர், காஞ்சிபுரம் கோட்டத்தினுடைய செயலாளர் மற்றும் நம்முடைய தலைமை பயிற்சியாளர், அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஊக்கத்தினால்தான் நான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியினை தொடர்ந்து செய்ய முடிகிறது. ஆகவே அருமை தோழர் கேசவன் அவர்களை வகுப்பெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த வகுப்பு நேரடியாக கலந்து கொள்வதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னவென்றால், இந்த பயிற்சி முடிந்த பின்னாலே உங்களுக்கான சந்தேகங்களை உடனுக்குடன் எழுப்ப முடியும். இதை வீடியோவாக பார்த்தால் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை உடனடியாக எழுப்ப முடியாது. இது ஒண்ணுதான் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இரண்டாவதாக, தற்பொழுது மாதம் 1000 ரூபாய் தான் இந்த கூகுள் மீட்டுக்காக நான் கட்டி வருகிறேன். அதிகபட்சம் 150 பேர் தான் இந்த வகுப்பிலே சேர முடியும். ஏனென்றால் கடந்த ஆண்டிலே, அதற்கு முந்தைய ஆண்டிலே எல்லாம் 350 பேர் வரை பணம் கட்டி, ஆனால் 100-120 பேருக்குள்ளாகத்தான் பங்கேற்றவருடைய எண்ணிக்கை இருந்ததனால் இந்த ஆண்டும் கூட அதே 150 எண்ணிக்கையிலே தான் தற்பொழுது இந்த வகுப்பானது துவக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே நீங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக இந்த வகுப்பிலே தொடர்ந்து கலந்து கொள்வீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எழுமானால், இந்த 1000 ரூபாய் டாரிஃபுக்கு பதிலாக 1200 ரூபாய் டாரிஃபை கூட செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பணம் செலவு பண்ணுவதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் அது பயனளிக்காமல் முதல் நாள் மட்டும் கலந்து கொண்டு மற்ற நாட்களிலே கலந்து கொள்ளாமல் போனால் அது பயனளிக்காது. ஆகவே ஒரு சோதனை ஓட்டமாக இந்த மாதம் வரை 150 பேர்கள் மட்டும்தான் முதலிலே அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு பின்னால் தேவையானால் நாம் அவைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என சொல்லி அருமை தோழர் கேசவன் அவர்களை வகுப்பினை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு விஷயம்தான், இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம், நான் சொல்றாங்க, பட் அவருடைய உழைப்பு ரொம்ப அதிகம். உங்களுக்கே தெரியும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்களால முடியலன்னா கூட எங்களை ப்ரெஷர் பண்ணியாவது வாங்கி உங்களுக்கு அந்த அப்டேஷன் ஒர்க்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஜஸ்ட் கொடுக்கறது தான் எங்களுடைய வேலையா இருக்கு. அதே மாதிரி விட மாட்டேங்கிறாரு. இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. 24 மணி நேரமும் அந்த விரட்டும் போது தான் நமக்கு வேற வழி இல்லை, இவர்கிட்ட தச்சாகணும்னு நாங்க செஞ்சிடும். இந்த அளவுக்கு எப்போ இந்த விஷயத்துல அவரு உறுதியா இருக்காரு. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நமக்கு கடந்த கால அனுபவங்கள் இதுதான். முதல் நாள் கிளாஸ்ல எல்லாரும் மேக்சிமம் ரீச் அவுட் ஆயிடும். அது 250 இருக்கும்போது அப்படிதான். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா 100 பேர் தான் கலந்துக்குவாங்க. இப்ப நம்ம காசு கொடுத்து நம்ம கூகுள் ரீச் ஆகி பண்றோம். அதனால அவசரப்பட வேணாம், பொறுமையா இப்போ 150 4 கிளாஸ் 5 கிளாஸ் கண்டினியூஸா 150 வந்தாங்கன்னா டெஃபினட்டா நம்ம அதை ரீச் பண்றோம். இன்னொன்னு முக்கியமானது இந்த பேட்ச் நீங்க எல்லாருமே ஒரு லக்கியஸ்ட் பேட்ச். எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க பொதுவா கடந்த வருடத்திற்கு இந்த வருடத்திற்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்ல நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த ஐபிஓ ஆக்ட் 2023 சட்டமாக விட்டது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024 வந்திருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 24ல இருந்து தான் நமக்கு இந்த பிஓ கைடை பொறுத்த வரைக்கும் 1-2 பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. ஏன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்பி ஆர்டர்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி பிஓ ஆர்டர் அப்படின்னு ஒன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல் ஆர்டரும் வந்துருச்சு, ஜனவரி மாதம் வந்திருக்கு. அதை நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்லயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை சம்பந்தமான கேள்விகள், நேரடி கேள்விகள், டைரக்ட் கொஸ்டின் நம்ம ஸ்ட்ரெயிட்டா டிட் ஃபார் டேட் படிச்சாலே ஓரளவுக்கு இந்த ரொம்ப போன தடவை அதுக்கு முன் தடவை ரொம்ப கடினமான கேள்விகள் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரிதான் வந்தது. பட் இந்த தடவை இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடைபெற்று இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாவே சேஞ்சஸை ஒட்டியே கொஸ்டின்ஸ் வரும். அதனால ரொம்ப அதற்கான தயாரிப்பு பணிகள்ல தான் இப்ப நம்ம செயல்பட்டு வருகின்றோம். ஏன்னா என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத வகைப்படுத்தி அதை அப்டேட் பண்ணி, இப்ப நாங்க கமர்ஷியலா பண்ணல. இப்ப நம்ம கமர்ஷியலா பண்ணி ஒரு புத்தகம் போட்டு நாங்க பணம் போட்டு விற்கிற மாதிரி இருந்தா நீங்க முதல்ல இருந்தே செஞ்சிருக்கலாம். டிசம்பர் மாசம் வந்ததை கூட நம்ம சரி இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றே கிருத்திகா மேடத்துக்கு ஆக்சுவலா இன்னைக்கு கிளாஸ் இல்லை, புதன்கிழமைனா கூட அவங்க நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணி சில டவுட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதற்கான நீங்க கொஞ்சம் இங்க சொல்லி தரத நல்லா கவனமா கருத்துன்றி படிச்சாலே டெஃபினட்டா நல்ல ஸ்கோர் பண்ணலாம். இதுல ஒன்றும் மாற்றப்பட்டது. அதனால என்னுடைய போர்ஷன் சேவிங்ஸ் பேங்க், முதல்ல சேவிங்ஸ் பேங்க் எடுப்போம். அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவதுன்னா ஹெல்ப் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அதனால சேவிங்ஸ் பேங்க் போவோம். சேவிங்ஸ் பேங்க்லாம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. அதனால வழக்கமான கேள்விகள் தான்.
கட்டாயம் வந்து நேரடியான கேள்விகள் தான் இதுல டெஃபினட்டா வரும். வீடியோவே நான் போடலைங்க. நான் வந்து ஏதோ இந்த சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு, அதனால வந்து இதெல்லாம் இல்லை. பவர் பாயிண்ட்ல நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்றேன், அதனால இல்லை. நீங்க ஜஸ்ட் காதுல கேட்டுட்டே வாங்க, பாட்காஸ்ட் மாதிரி, அதுவே போதும். அதே மாதிரி பேரவையினுடைய புத்தகம், பழைய புக்கு இன்னும் இருக்கு சேல் இல்லாம. நீங்க ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கோங்க. சாரோட அட்ரஸ் இருக்கும் அதுல. நீங்க சாருக்கு வந்து கேட்டு அதை இது அனுப்பிச்சிங்கன்னா, மணியாட்டு அனுப்பிச்சிங்கன்னா புத்தகம் வரும். பட் டிஸ்க்ளைமர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. இப்போ சேவிங்ஸ் பிஎல் எல்லாம் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. பட் பிஓ கைட்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து இப்போ சேவிங்ஸ் பேங்கை பற்றி பார்ப்போம். சேவிங்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ன்றதெல்லாம் மாறி இருக்கு. நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு தான் பேர் மாறி இருக்கு, சரியா? அப்போ இந்த நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது எந்த வருடம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கேள்வி கேட்கலாம். 2019 எக்ஸாக்டா டேட் வந்து எந்த வருடம் வந்து நடைமுறைக்கு எந்த நாளில் கொண்டு வரப்பட்டதுன்னா 12/12/2019. சரியா? அப்போ வந்து இந்த நேஷனல், அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அதுக்கு முன்னாடி ஒன்லி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தது. இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் பேங்க்ஸ் ரெண்டுத்துலயுமே வந்து இந்த திட்டங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கோ அது பேங்க்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம், அப்படி ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் NSSS அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்னு இருந்தது. அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட், நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட், இது மாதிரிதான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது வந்து எந்த டேட்ல வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 12/12/2019. அதற்கு பிற்பாடு இது ஒரு முக்கியமான கேள்வி. GSPR அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்கலாம். ஜெனரல் சேவிங்ஸ் ப்ரமோஷன் ரூல். அது என்னன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய இந்த பேங்க்ல இருக்கிற இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்ல என்னென்ன நடைமுறைகள் பண்ணணும், ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை இந்த கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரமோஷன் ரூல் வழியா சொல்லியிருக்காங்க. இந்த 12/12/2019 என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கீமை வந்து கெசட்ல நோட்டிஃபை பண்றாங்க. இதுல இந்த GSPRங்கிறது ஒரு ரூல். இப்போ IPO ஆக்ட் 2023ன்னு ஒண்ணு இருக்கு, IPO ரூல்ஸ்ன்னு இருக்கு. அது வந்து அந்த ஆக்ட்ன்றது ஒரு பேர் ஆக்ட், அது ஒரு சட்டமாக வந்து பார்லிமெண்ட்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தது தான், தட் இஸ் கால்டு பேர் ஆக்ட். இது இந்த இந்த அந்த ஆக்டுக்கு விளக்கங்களை கொடுத்ததுதான் விதிகள். இது அத மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரமோஷன் ரூல்ஸ். இது வந்து 5/10/2018. ஒரே ஒரு கொஸ்டின்ல இதை கேட்டிருக்காங்க, GSPR நடைமுறைக்கு வந்த நாள் எது, எக்ஸாக்டா டேட்டே தான் 5/10/2018. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த அப்போ நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமு, ஒவ்வொரு ஸ்கீமுமே, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீமு, நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம், எல்லா ஸ்கீமுமே நடைமுறைக்கு வந்தது 12/12/2019. இந்த 2 தேதியும் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரெசிடென்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அப்புறம் ஒரு கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ மைனர் ஓபன் பண்ணலாம். கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ மைனர், கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனநிலை சற்று குன்றியவராக இருக்கிற பட்சத்தில் அவருடைய பாதுகாவலராக ஒருவர் வந்து கணக்குகளை துவங்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் மைனர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. மைனருக்கு வந்து 2 விதமான அக்கௌண்ட் இருக்கு. கார்டியன் வந்து பாதுகாவலராக செயல்பட்டு அவர் ஒரு மைனரின் சார்பாக ஒரு அக்கௌண்ட்டை துவங்கலாம். அதே மாதிரி மைனர் தானாக முன் வந்து அவருடைய கணக்கை வந்து அவரே நிர்வாகம் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்காங்க. குறைந்தபட்ச வயதுன்றது 10 வயது கடந்தது. ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல
ஒரு மைனர் வந்து கணக்கு துவங்கணும்னா அவருக்கு எத்தனை வருடங்கள் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது இந்த பல தடவை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? மைனர் who has attained the age of 10 years வந்து can open an account of post office. Right. அப்புறம் ஒரு இப்ப நீங்க முதல் பாயிண்ட்ல வந்து ஒரு அடல்ட் அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற பட்சத்தில் இந்திய குடிமுறை பெற்றவராக இருக்கும்போது தான் அவர் இந்த கணக்குகளை துவங்கலாம். சரி, கணக்கு துவங்கும் போது குடிமகனாக இருக்காரு. அப்புறம் வந்து அவர் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியனாக மாறிடுறார், அவர் போய் வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னா அந்த நேரத்துல அந்த அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். உடனே க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மெச்சூரிட்டி வரைக்கும் இட் கேன் பி கண்டினியூ. அதே மாதிரி மெச்சூரிட்டிக்கு பிற்பாடு வந்து கணக்குகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியும். பிபிஎஃப்ல வரும் அந்த கேள்வி. அப்போ அந்த கணக்குகள்லாம் வந்து தொடர முடியாது, ஆக்சுவல் டேட் வரைக்கும் கண்டினியூ பண்ணும். அடுத்தது மெச்சூரிட்டிக்கு பிற்பாடு, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து கணக்கு மாதிரி நான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஒரு டேட்டை கொடுத்து இந்த டேட்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்காரு, இந்த டேட்ல அவர் வந்து என்ஆர்ஐயா கன்வெர்ட் ஆயிருக்காரு, இந்த டேட்ல டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, இந்த டேட்ல வந்து எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ட்ரிக்கி கொஸ்டின் என்னன்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் அந்த கணக்குக்கு வட்டி கிடைக்கும். முதலே சொல்லிட்டேன், எக்ஸ்டென்ஷன் பண்ண மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலும் பண்ண முடியாது. அதே மாதிரி டேட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வட்டி கிடையாது அப்படின்னா என்ன இருக்குன்னா பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. அது வந்து ஒரு 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 வைப்பு தொகைக்கோ இப்போ 5 இயர் டிடினா 5 வருஷம் தான் அதை வச்சுக்க முடியும். 5 வருஷத்துக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் மந்த்துக்கு போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது எஸ்பி கரண்ட் ரேட் ஆஃப் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வட்டின்றது இதுல கிடையாது. யாருக்கு கிடையாதுன்னா ஒரு கணக்கு துவங்கும் போது சிட்டிசனா இங்க இருந்து அப்புறம் தென் ஹி பிகம்ஸ் என்ஆர்ஐனா அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த அக்கௌண்ட்டை வந்து மெச்சூரிட்டிக்கு பிற்பாடு எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது, மெச்சூரிட்டிக்கு பிற்பாடு அவருக்கு வந்து வட்டியும் எலிஜிபிள் கிடையாது. சப்போஸ் நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருக்கிற பட்சத்தில் நான் சிட்டிசனாக மாறியவர், அதாவது வந்து நம்முடைய குடியுரிமையை ரத்து செஞ்சுட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டுல போய் அங்க போய் குடியுரிமையை வாங்கிறார், அந்த நாட்டினுடைய பிரஜையாவே கன்வெர்ட் ஆகிறார் அப்படின்னா அப்போ இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணிடணும். ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நான் ரெசிடென்ட் இந்தியன்றவங்க வேலை நிமித்தமாக அங்க போறாங்க, வேலை முடிஞ்ச பிறகு கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு திருப்பி இங்க வருவாங்க. பட் சிட்டிசன் தான் அப்படி இல்லை, அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற தொடர்பு கட்டாயம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல இம்மீடியட்டா வட்டி என்பது அவர் எந்த தேதியில வந்து அவர் இந்திய குடியுரிமை இழக்கிறாரோ அந்த தேதியில அவருக்கு வட்டியும். அடுத்தது என்ன வகையான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ என்ன வகையான அக்கௌண்ட்டுகள் இருக்கு அப்படின்னா பொதுவா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கு. சிங்கிள் அக்கௌண்ட்ன்றது இப்போ நம்ம சொன்ன கேட்டகரி தான். ஒரு அடல்ட் ஓப்பன் பண்ணலாம், மைனர் ஓப்பன் பண்ணலாம், கார்டியன் வந்து மைனருக்கு பாதுகாவலராக ஓப்பன் பண்ணலாம், அல்லது மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காக ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட். இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 2க்கு மேற்பட்ட அடல்ட் சேர்ந்துதான் ஓபன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஏ அண்ட் பி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு விரும்புறாங்க. அவர்கள் வந்து கணக்கு துவங்கும் போது அவர்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து 17 வயசு 6 மாசம் ஆயிருக்கு, ஒருத்தர் 21 வயசு, இவங்க கணக்கு துவங்கலாமான்னு துவங்க முடியாது. 18 வயசு ஆன பிறகுதான் சார் நீங்க தான் மைனர்னா நீங்க இந்த 10 வயசுன்னு சொன்னீங்கன்னா அது இங்க போயிடும். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடல்ட்டுங்கிறது 18 வயசு ஆனாதான் அடல்ட். போஸ்ட் ஆபீஸ்ல கணக்கு வந்து ஒரு மைனர் தானா ஆப்ரேட் பண்றதுக்கு வயது தான் 10 வயசு. அதனால இது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா 2 அடல்ட் தான் ஓபன் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இந்த எத்தனை பேர் வந்து இந்த அக்கௌண்ட்டை தான் வந்து சேர்ந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதற்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மறந்துடுங்க. இப்போ வந்து 3 பேர், அதிகபட்சம் 3 பேர் சேர்ந்து
ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், என்ன வகையான கணக்குகளாக இருந்தாலும். சரியா? அது வந்து ஒரு 2023லயே சேஞ்ச் ஆயிருக்கு. எந்த வகையான சேமிப்பு கணக்குகளாக இருந்த பட்சத்திலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல எத்தனை பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னா 3. அடுத்தது, ஒரு ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டா ஓபன் பண்ணிட்டாங்க, அதை சிங்கிள் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 2 பேர் தனித்தனியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியா சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இன்னொருத்தரோட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாமா? பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு அக்கௌண்ட்டை துவங்கும் போது சிங்கிள் அக்கௌண்டா துவங்கி அது ஜாயிண்ட் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒரு அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்டா துவங்கி சிங்கிள் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. திரும்பவும் வந்து அவங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்டை ஃப்ரெஷ்ஷா தான் ஓபன் பண்ணணும். அதுதான் வந்து ரூல். சரி, ஜாயிண்ட் அக்கௌண்டா ஒருத்தர் ஓபன் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்கன்னா அது கதை வேறு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னும் 2 பேர்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, 3 பேர்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஆஃப் ஆபரேட்டர்ஸை குறைச்சிது. அது அது வேற. இது வந்து டைப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சிங்கிள் அக்கௌண்ட் cannot be converted as a ஜாயிண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி சப்சிக்வெண்ட்லி இது ரிவர்ஸ் உல்டாவும் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, ஒருத்தர் வந்து எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தனிநபர் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் சிங்கிள் ஒன்று ஓபன் பண்ணலாம், ஜாயிண்ட் ஒன்று ஓபன் பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இவ்வளவுதான். நீங்க வந்து சார் ரூல் வந்து பர்மிட் பண்ணல, ஐ மீன் ரூல் பர்மிட் பண்ணுது, சிஸ்டம் வந்து அங்க போய் நீங்க ஃபினக்கில் ஓபன் பண்ண, இந்த ஆபீஸ்ல ஓபன் பண்ணா ஓபன் ஆகும், இன்னொரு ஆபீஸ்ல போய் இன்னொரு சால்ல போய் ஓபன் ஆனா ஓபன் ஆகும். ஆனாலும் இப்ப நீங்க பேன் ஆதார் எல்லாம் சேர்ந்து ஒரு சிப் தான் வச்சிருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கிறது சான்சஸ் இருக்கு. இப்போ வேணா வந்து லீனியண்டா இருக்கு. ஸோ ஒரு நபர் ஒரு ஆபீஸ்ல ஒரு சால்ல இல்லை, ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் ஒரு தனிநபர் ஓபன் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமானது. இது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், நாமினேஷன். நாமினேஷன்ன்றது மேண்டேட்டரி ஃபார் ஆல் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது வந்து நாமினேஷன்ங்கிறது ரொம்ப கம்பல்சரி. எல்லா அக்கௌண்ட்லயும் நாமினேஷன் கம்பல்சரி. இப்போ நீங்க 1/4 நம்ம இப்போ 1/4/2025 பிற்பாடு 25க்கு பிற்பாடு தான் இந்த நியூ ஃபைனான்ஸ் பில் பிரகாரம் தான் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நாமினேஷன். சரிங்களா? இப்போ நாமினி வந்து அதிகபட்சமா எத்தனை நாமினி வச்சுக்கலாம் அப்படின்னா, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நாமினிகளை வந்து ஒரு டெபாசிட்தாரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அவருடைய கணக்குக்கு வாரிசுதாரரா. சரி, வாரிசுதாரரா வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டோம். சார் எவ்வளோ நாமினியை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா 4 பேர் தான் மேக்சிமம் வச்சுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அதாவது வந்து அதிகபட்சம் வந்து எத்தனை நாமினி வச்சுக்கலாம் அப்படின்னா 4 நாமினி தான் வச்சுக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு கணக்குகள் வந்து இப்ப இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். நாமினேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொன்னதுனால நாமினேஷன் வந்து மைனர் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதற்கு முன்னாடி வந்து மைனர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினேஷன் பண்ண முடியாது. பட் வேற இப்போ வந்து மைனர் அக்கௌண்ட்டுக்கும் நாமினேஷன் கம்பல்சரி. அப்புறம் பேன் கார்டு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். பேன் கார்டை வந்து ஒரு தனியா வந்து கணக்குதாரர் அவர் வந்து கணக்கு துவங்கினதுல இருந்து 6 மாதங்களுக்குள்ள வந்து அவருடைய பேன் கார்டை வந்து அவர் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணல அப்படின்னா அவருடைய கணக்கு என்பது செல்லத்தக்கதாக இருக்கும். இதை நீங்க அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஒரு நாமினேஷனுக்கு வந்து
இப்போ கம்பல்சரி வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நாமினேஷன் வந்து மஸ்ட் பி அட்டஸ்டட் பை 2 விட்னஸஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அதான் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிட்ரேட் டெபாசிட்டரா இருந்தா நம்ம வந்து எந்த விட்னஸும் தேவையில்லை. நான் சொல்றது வந்து வாரிசு நாமினேஷனும் வந்து ஒரு டெபாசிட்தாரர் நாமினியை வந்து எழுதுறாரு ஏஓ ஃபார்ம்ல. அங்க விட்னஸ்னு ஒரு காலம் இருக்கும். அந்த விட்னஸ் காலத்துல வந்து அவரு இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒரு சாட்சி கையெழுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வேற லிட்ரேட் பர்சனாக இருக்கிற இல்லிட்ரேட்டாக இருந்தால், இல்லிட்ரேட்டாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் வந்து 2 சாட்சிகளை வாங்கணும். இது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? 2 சாட்சிகளை வாங்கணும். இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஏ பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏ பி, ஏல வந்து லிட்ரேட்டுக்கு வந்து நோ விட்னஸ், இல்லிட்ரேட்டுக்கு 2 விட்னஸ். சரியா? இத மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வியில இல்லிட்ரேட்டுக்கு எத்தனை விட்னஸ் வாங்கணும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பொடி வச்சு கேட்டிருந்தாங்க. இல்லிட்ரேட்டுக்கு எத்தனை விட்னஸ் வாங்கணும், இதை நீங்க தெரிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஜிஎஸ்பிஆர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்பிஆர்னா ஜெனரல் சர்வீஸ் ப்ரொமோஷன் ரூல்ஸ்ல ஃபார்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபார்ம்ஸ் அதை நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோம். அப்புறம் ஷெட்யூல் ஆஃப் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கு. கட்டாயம் கேள்வி வருது, இதுல வந்து கட்டாயம் கேள்வி வருது. நான் சொன்னது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், அதனால ரொம்ப ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன். கட்டாயம் கொஸ்டின் வர போறது இந்த 8 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. அந்த 8 டைப் ஆஃப் சார்ஜஸ் இதுல வந்து நான் வந்து இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் பாஸ்புக் இருக்கு, 50 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு நான் சொன்னாலும் அதான், நீங்க படிச்சிட்டாலும் அதான். அதனால அந்த 8 நீங்க மனப்பாடம் பண்றீங்க. ஒன்னே ஒண்ணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கேன்சலேஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் இப்போ வந்து ஃப்ரீ. அது ஞாபகம் வச்சுக்க. அது 50 rupees இருந்தது. earlier it was 50 rupees, now it has been changed as nil, free. அதை ஞாபகம் வச்சுக்க. இப்போ வந்து சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த ஷெட்யூல் ஆஃப் சார்ஜஸ்லயும் வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து பேப்பர் ஃபார்ம், அதாவது சர்டிபிகேட்டாக இஷ்யூ பண்ணிடுறோம். சர்டிபிகேட் இன் சென்ஸ் வந்து என்எஸ்சியோ அல்லது என்எஸ்சி கேவிபி சொல்றோம். இதெல்லாம் வந்து சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தொலைச்சிட்டு டூப்ளிகேட்டா வாங்குறீங்கன்னா அப்போ மட்டும் 10 rupees, இது மட்டும் ஒரு சேஞ்ச் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? 10 ரூபாய் வாங்கணும். மற்ற இடங்கள்ல 50 ரூபாய் தான் எல்லா டூப்ளிகேட்டுக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் அந்த மாதிரி கேசஸே வரதுக்கு சான்ஸ் இல்லை. 2016லயோ வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து புக் ஃபார்ம்ல தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு சேஞ்ச். அது நார்மலா எல்லாம் 50 50 100 100ன்னு படிச்சிருப்போம். பட் இது மட்டும் ஒரு சேஞ்ச் கனெக்ஷன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? டெஃபினட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? தேவையில்லை. இப்போ நீங்க வந்து 31/12/2024 வரை உள்ள வட்டி விகிதத்துல இருந்தா 90% கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள். இப்போ உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் என்பது ஜூன் மாதம் வரைக்கும் மாறவும் போறது இல்லை. அதனால வந்து நீங்க பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டே படிச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தோம்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதம் 4%, குறைந்தபட்ச டெபாசிட் வந்து 500 ரூபாய். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா? எஸ், அது 500 ரூபாய். சரி, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் ரெக்கவரி பண்ணுவாங்க. எவ்வளவு ரூபாய்? 50 rupees. அது நீங்க அப்புறம்
50 rupees plus ஜிஎஸ்டி. நான் சொல்றேன் எல்லா சார்ஜஸ்க்குமே நாமினேஷன் நாமினேஷன் ஃப்ரீ. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் 100 rupees, பிளட்ஜ் 100 rupees. அதே மாதிரி பிளட்ஜ் ரிலீஸ் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். போன வருஷமா அது 3 வருஷம் கொஸ்டின் தான் பார்த்தேன். பிளட்ஜ் ரிலீஸ் வந்து பிளட்ஜ் ரிலீஸ்க்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கேன். அது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட்ஸ் வந்து நோ லிமிட்ஸ். எதற்கு? எஸ்பிக்கு சொல்றேன். எஸ்பிக்கு நோ லிமிட்ஸ். மினிமம் டெபாசிட் பண்றதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. எவ்வளவு? குறைந்தபட்சம் 10 ரூபாய் தான் நீங்க டெபாசிட் பண்ணணும். மினிமம் சப்சிக்வெண்ட் டெபாசிட் வந்து 10 rupees. பட் டெபாசிட் வித்ட்ராயல்ஸ் வந்து கேன் பி அலௌட் இன் ஹோல் rupees. அதாவது ரூபாயில 6 ரூபாய் 7 ரூபாய் இப்படிலாம் நீங்க வந்து 6 ரூபாய் 7 ரூபாய் நீங்க வந்து கேன் டெபாசிட். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் மினிமம் வித்ட்ராயல் வந்து 50 ரூபாய். மினிமம் வித்ட்ராயல்ங்கிறது 50 rupees. அதே மாதிரி ஹோல் rupees. அப்புறம் ஒருத்தர் வந்து கணக்கு வச்சிருக்காரு. அவருடைய கணக்குல வந்து அவர் வந்து வித்ட்ராயல் கேட்கிறாரு. அந்த வித்ட்ராயல் எஃபெக்ட் பண்ணும்போது, தட் மீன்ஸ் அந்த வித்ட்ராயலை கொடுப்பதினால் அவருடைய அந்த குறைந்தபட்ச இருப்பு தொகைங்கிறது 500 ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னா அந்த வித்ட்ராயல் அலோவ் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. அதை ஞாபகம் வச்சு கட்டாயம் வந்து மினிமம் 500 rupees வந்து பேலன்ஸ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். பட் இந்த கண்டிஷன் வந்து செக் அக்கௌண்ட்டுக்கு போடும்போது, செக்கா வந்து நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒருத்தருக்கு செக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த செக் அவர் எடுத்து போய் பேங்க்ல போடுறாரு. அந்த பேங்க்ல இருந்து கிளியரிங் வந்துருச்சு. கிளியரிங் வந்த பிறகு இங்க அந்த பேலன்ஸ் வந்து 500 ரூபாய் கீழே போயிடுச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல, கொடுத்துட்டு உடனே டெபாசிட்டரை கூப்பிட்டு நீங்க வந்து 500 ரூபாய் குறைந்தபட்ச பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும். சரிங்களா? ஸோ மினிமம். ஆனா இது வந்து செக்குக்கு மட்டும் தான் பொருந்தும். வித்ட்ராயல் ஃபார்ம் கொடுத்து நீங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல பாஸ்போர்ட் வித்ட்ராயல் ஃபார்ம் கொடுத்து கவுண்டர்ல போய் வாங்குறீங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி வந்து 500 ரூபாய்க்கு கீழே வித்ட்ராயல் போனா அதை கொடுக்க முடியாது. இதை ஞாபகம். நெக்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து யார் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி விகிதத்தை அவர்கள் வந்து இது பண்றாங்க, சேஞ்ச் பண்றாங்க. அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு முழுமையான ஆண்டுகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் வந்து அக்கௌண்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி இயர். இன்னொன்னு என்னன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவதற்கு இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ், தட் மீன்ஸ் ஐபிபி அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஐபிபி அப்படின்ற மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த விஷயத்துலதான் நமக்கு வங்கிகளுக்கு வேறுபாடு இருக்கு. வங்கியில வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட், நமதுல ஐபிபிங்கிறது ஒரு மாதத்தினுடைய 10ஆம் தேதியிலிருந்தும் அந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாளுக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற நாட்கள்ல எந்த நாள்ல லோவஸ்ட் பேலன்ஸ் அதை நம்ம சரியா 1 to 10 கணக்கு எடுத்துக்க மாட்டோம். 10லிருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேல இருக்கிற பேலன்ஸ்ல லோயஸ்ட் பேலன்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம். கால்குலேட்டட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ். நீங்க இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் ஜனவரி மாசத்துக்கு, பிப்ரவரி மாசத்துக்கு, மார்ச் மாசத்துக்குலாம் கால்குலேட் பண்ணிட்டு ஒவ்வொரு மாசத்துக்கும் கால்குலேட் பண்ணிட்டு 12 மாசம் ஐபிபியை டோட்டலா கூட்டி அதுக்கப்புறம் எவ்வளவு வட்டி விகிதம் இருக்கோ அத்தனை பர்சன்டேஜுக்கு வட்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து வட்டியை கால்குலேட் பண்ணுவதற்கான அந்த இருப்பு தொகையை கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த ஐபிபி வந்து யூஸ் ஆகுது. பட் அது வந்து இந்த எஸ்பி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் தேதியில இருந்து கடைசி வேலை நாள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்போ மற்ற கணக்குகள்லாம் எப்படி அப்படின்னா பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் 5th இருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே எல்லாம் ஞாபகம் வச்சு. பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் மட்டும் மாறுபடும். 5th இருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. வேற எஸ்பிக்கு 10th இருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ரைட். இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஹோல் ருப்பில கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் ஏதோ ஒரு மாதத்துல
அவர் வந்து ஒரு செக்கை கொடுக்குறாரு. அந்த கொடுப்பதுன்னா வந்து அவருக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஒரு 500 ரூபாய் கீழே போயிடுச்சு. நம்ம 500 ரூபாய் கீழே பேலன்ஸ் போனா நீங்க கொடுக்கலாம். 500 ரூபாய் கீழே பேலன்ஸ் போச்சு அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு வந்து அந்த மாதத்துல அவருக்கு வட்டி கொடுக்குறாரு. அதற்கு பிற்பாடு அவர் வந்து ரூபா கொடுத்து 500 ரூபாய்க்கு மேல கூட பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். பட் அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு ஒரு நபர் வந்து கணக்கு வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த நபர் வந்து அவருடைய அந்த நபர் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அப்போ வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நீங்க வந்து வட்டியை வந்து கொடுத்துட்டே வருவாங்க. நான் சொல்றது எல்லாமே இப்போ எஸ்பிக்கு சொல்றேன். வட்டியை கொடுத்துட்டே வருவாங்க. கொடுத்துட்டு வரும்போது எந்த மாத எப்போ வேணாலும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எஸ்பியில வந்து டெபாசிட் இறந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட வந்து கிளைம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாசத்துல வந்து நீங்க கிளைம் அப்ளிகேஷன் கொடுத்தீங்களோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் அவருக்கு என்ன வட்டியோ அந்த வட்டி இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸா இருக்கு சிபிஎஸ் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் அது மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் சிபிஎஸ் ஆஃபீஸ்க்கு பண்ண முடியாது. இது தெரிஞ்சுக்கங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து அக்கௌண்ட் வந்து எங்க வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆத்தரைஸ் பண்றது ஹெச்ஓல மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கேள்வி கேட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபரை யார் மட்டும்தான் ஆத்தரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர், எஸ்ஓ போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு 2 கொடுத்துருந்தான் ஆப்ஷன். சரியா? ஸோ ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர்ஸை எஃபெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்புறம் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய இறப்பிற்கு பிற்பாடு வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியும். அது ஞாபகம். அவருடைய இறந்துட்ட பிறகு அவரு இறந்துட்ட பிறகு டிரான்ஸ்ஃபர்லாம் வந்து பண்ண முடியும். செக் புக்கு பத்தி சொல்லல. செக் புக்கை பொறுத்த வரைக்கும் 10 லீஃப் வரைக்கும் ஃப்ரீ. செக் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பேலன்ஸ் மினிமம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெப்ளிகேஷன் போடுறோம். இந்த மாதிரிலாம் எந்த டிஃபரன்சியேஷனும் கிடையாது. செக் அக்கௌண்ட் இருந்தாலும் 500 ரூபாய் தான், சாதா அக்கௌண்ட் இருந்தாலும் 500 ரூபாய் தான். குறைந்தபட்சம் ஒரு நிதி ஆண்டுல 10 லீஃப் வரைக்கும் கொடுத்தாங்க. அதாவது வந்து 10 செக் வந்து ஃப்ரீயா தரும். அதற்கு மேலேயும் ஒருத்தர் யூஸ் பண்றாரு அப்படின்னா அதற்கு வந்து கூடுதலா வாங்குற ஒவ்வொரு செக்குக்கும் அது வந்து 2 ரூபாய் வாங்கும். சரியா? இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அது செக் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நம்மள ட்ரிக் பண்றதுக்காக சாதா அக்கௌண்ட்டுக்கு வந்து 500 ரூபாய், இப்போ செக் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல 1000னா 1000 எல்லாரும் டைப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சைலண்ட் அக்கௌண்ட். சைலண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது எப்போ ஒரு அக்கௌண்ட்ல ஒரு எஸ்பி கணக்குல தொடர்ந்து 3 ஃபைனான்சியல் 3 நிதியாண்டுகளுக்கு எந்த டிரான்சாக்ஷன் நடைபெறவில்லை, எந்த டெபாசிட் ஆர் வித்ட்ராயல் கணக்குல அந்த அக்கௌண்ட்டை வந்து சைலண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைலண்ட் அக்கௌண்ட் வந்து சைலண்ட் அக்கௌண்ட் அவ்வளவுதானே அப்படின்னா இல்ல, ரிவைவ் பண்ணலாம். ப்ராசஸ்க்கு பேர் வந்து ரிவைவல். இதுல கேள்வி என்ன, ரிவைவல் எங்க மட்டும்தான் பண்ண முடியும்? ரிவைவல் ஒன்லி ஹெச்ஓ. எப்படி டிரான்ஸ்ஃபர் வந்து ஒன்லி ஹெச்ஓ தான் பண்ண முடியும், அதே மாதிரி ரிவைவலும் ஒன்லி ஹெச்ஓல தான் பண்ண முடியும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சைலண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 3 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து கணக்கு வச்சிருக்காரு. அவருக்கு 3 வருஷம் வந்து வட்டி வந்து விழுது.
அதான் ஒரு வருஷம் 31ஆம் தேதி மார்ச் மாசம் முடிஞ்ச பிறகு அடுத்த நெக்ஸ்ட் 1 ஏப்ரல்ல அவருக்கு வட்டி கிடைக்கும் இல்லையா? அப்போ அவருக்கு வந்து சார் எனக்கு வந்து சைலண்ட் அக்கௌண்டா, எனக்கு தான் வட்டி வந்து டெபாசிட் ஆகுது. ஒரு இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் சைலண்ட் அக்கௌண்ட், ஒரு இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கருத முடியும் அப்படின்னு கிளியரா ரூல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க, இதை வந்து கேன் பி ட்ரீட்டட் அஸ் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து எம்ஐஎஸ்ல கணக்கு வச்சிருக்காங்க. எம்ஐஎஸ் கணக்குல இருந்து வட்டி வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து விழுந்தாங்க, அதுவும் வந்து நாட் ட்ரீட்டட் அஸ் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன். கவுண்டர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. கவுண்டர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் கவுண்டர்ல போய் பணமா டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணணும். நீங்க ஆட்டோமேட்டிக் வித்ட்ராயல் கொடுக்குறீங்க பாருங்க, எம்ஐஎஸ் வருது வட்டி, அதுவும் வந்து டிரான்சாக்ஷன் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து 3 வருஷம் கழிச்சு எம்ஐஎஸ்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, 4 வருஷம் கழிச்சு வந்தா எடுக்க முடியல. ஏன்னா அக்கௌண்ட் சைலண்ட் ஆயிடுச்சு. நீங்க பணம், நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து ரிவைவ் பண்ணுங்க, சைலண்ட் அக்கௌண்ட்டை வந்து சாரி அக்கௌண்ட்டை வந்து எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் நினைச்சாங்க எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஒய்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பல தடவை கேட்கணும். சரிங்களா? கேஒய்சி அப்படிங்கிறது நோ யுவர் கஸ்டமர். நோ யுவர் கஸ்டமர்ன்றது எதற்காக வருகிறது அப்படின்னா ஏஎம்எல், ஆன்டி மணி லாண்டரிங், இந்த ஆக்டுக்கு வருது. சரியா? ஏஎம்எல், சிஎஃப்டி, இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஎஃப்டி அப்படின்னா கோம்பேட்டிங் ஃபைனான்ஸ் டெரரிசம். சரிங்களா? ஒரு நிதி பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அதற்கு எதிரான யுத்தம் அர்த்தம். ஸோ தட் இஸ் கோம்பேட்டிங். சிஎஃப்டி, ஏஎம்எல், கேஒய்சி, இதெல்லாம் அப்ரிவேஷன்ல தொடர்பு. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் these are all the very very important. சார் யாரோ மியூட் Next, பண்ணிருக்காங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். டிவி வால்யூம் நெக்ஸ்ட் ஆர்டி. ஆர்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ரெக்கரிங் டெபாசிட். இந்த ஆர்டிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட். ஆர்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் டினாமினேஷன் தான் இப்போ கொஸ்டின் 100 rupees. ஆர்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் டெனாமினேஷன் 100 rupees. ஆர்டிக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வட்டி விகிதம் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ 6.4 6.4 அப்படின்னு கேட்க மாட்டாங்க. 800 ரூபாய் ஒரு ஆர்டி ஒருத்தர் கட்டுறாரு, அவருக்கு எவ்வளவு வரும்? 5 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி. அது 5 வருஷம் கழிச்சு கூட சொல்ல மாட்டாங்க. அவருடைய டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எதுன்னு உங்களையே கேட்பாங்க. டேட் ஆஃப் ஓப்பனிங்கும் கொடுத்துட்டு டெனாமினேஷனை கொடுத்துட்டு எவ்வளவு வந்து அவருக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் எது, எந்த மெச்சூரிட்டி டேட்ல அவருக்கு எவ்வளவு வட்டி வரும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ஸோ அதனால அதை நீங்க பார்த்துக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ இருக்க கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ரூபாய் டெனாமினேஷனுக்கு நமக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் மேக்ஸிமம்லாம் ஒன்றும் கிடையாது. சப்ஸ்டிக்யூட் டெபாசிட்ஸ் இப்போ ஆர்டியை பொறுத்த வரைக்கும் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 15, 16ல இருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கணக்கு துவங்கினது 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள இருக்கிற பட்சத்தில் அதே 15 நாளைக்குள்ளதான் வந்து நீங்க நெக்ஸ்ட் சப்ஸ்டிக்யூட் மந்த்ஸ்ல டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது டிஃபால்ட்டாக கருதப்படும். அதாவது 1ல இருந்து 15 கணக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது 1ல இருந்து 15 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு 16ஆம் தேதி வந்து கட்டினாலும் அவர் டிஃபால்ட். ஒரு ஆர்டி அக்கௌண்ட்ல மேக்சிமம் எத்தனை டிஃபால்ட் அலவ் அப்படின்னா 4 டிஃபால்ட் அலவ். இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டிஃபால்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பணமே கட்டாம விட்டுட்டு எப்போ வேணாலும் கட்டலாம், அதான் டிஃபால்ட்.
இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு கணக்கு, இப்போ நீங்க போன மாசம் பணம் கட்டாம இருக்காங்க, இந்த மாசம் பணம் கட்டுறாருன்னா நீங்க போன மாசத்துக்கு சேர்த்து வாங்கலாம், அல்லது இந்த மாசத்துக்கு மட்டும் கூட பணம் வாங்கலாம். போன மாசத்துக்கு கம்பெனி விட்டது அடுத்த மாசம் வரும்போது போன மாசம் கணக்கும் அடுத்த மாசம் அவருடைய நார்மல் டெபாசிட்டையும் வாங்கிக்கணும். இதுதான் வந்து டிஃபால்ட். இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்ங்கிறது 1 2 3 4 தொடர்ச்சியா வரணுன்ற அவசியம் இல்லை. சரியா? ஒரு 4 டிஃபால்ட் வந்து அவருக்கு வந்து இதுதான் ரூல்ல இருக்குது. 4 டிஃபால்ட் வந்து அவருக்கு ஒட்டுமொத்த அந்த 60 டிரான்சாக்ஷன்ல அந்த 4 டிஃபால்ட் எங்க வேணாலும் வரலாம் அவருக்கு. ஆனா 4க்கு மேல போகும்போது அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட் அப்படின்னு. டிஃபால்ட்டுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணா வித்தியாசம்னா, டிஃபால்ட்டை வச்சுக்கிட்டே கரண்ட் மந்த்தை கட்டிட்டு போகலாம். டிஸ்கண்டினியூட ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க கட்டி தான் ஆகணும். எப்போ அப்படின்னா, ஒருத்தர் 5வது டிஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து அவர் என்ன பண்ணணும்னா, அவருக்கு ஆப்ஷனே கிடையாது, 5 இன்ஸ்டால்மெண்ட்டையும் ஒரே நேரத்தில் கட்டிட்டு தான் போகணும். அதே மாதிரி 4+2 6வது இன்ஸ்டால்மெண்ட்டும் அதே மாதிரி கட்டி தான் ஆகணும். ஸோ மோர் தென் 4 டிஃபால்ட்னா அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ. இந்த மாதிரி டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்டை சப்சிக்வெண்டா வந்து அக்கௌண்ட்டை ரிவைவ் பண்றதுக்கு கூடுதலா அதிகபட்சம் 2 மாதத்துக்குள்ள அவர் வந்து ரிவைவ் பண்ணி ஆகணும். ரிவைவ் பண்ணும்போது 1 மாசம் 2 மாசம் மட்டும்தான் அவரால் ரிவைவ் பண்ண முடியாது. மொத்த மாதங்களையும் வந்து பணத்தை கட்டி தான் அவர் அக்கௌண்ட்டை ரிவைவ் பண்ண முடியும். ரிவைவலுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு தடவை 100க்கு ₹1. தட் மீன்ஸ் பர்சன்டேஜ்ல கணக்கு கேட்டாங்கன்னா 12%. நெக்ஸ்ட் ரிபேட். ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் ரிபேட் அப்படின்னா முதல்ல என்னன்னா, ரிபேட் வந்து நீங்க முன்கூட்டியே வந்து நம்முடைய தவணைகளை செலுத்திட்டா அதற்கு அரசாங்கம் கொடுக்குற ஒரு சலுகை தான் வந்து ரிபேட் அப்படிங்கிறது. இப்போ ரிபேட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, 6 மாத தவணை முன்கூட்டியே பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ₹100 டினாமினேஷன் ஆர்டிக்கு ₹10 தராங்க. அவ்வளவுதான். இப்போ ₹1000 டினாமினேஷன்னா ₹100 கிடைக்கும், ₹10,000 டினாமினேஷன்னா ₹1000 கிடைக்கும். 6 மாசத்தை முதல்லயே கட்டணும். இதுதான் வந்து கால்குலேஷன். இது வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு மாறிட்டே போகும். தட் மீன்ஸ் என்னன்னா, 12 மந்த்ஸா போகும்போது ₹40, 6 மந்த்ஸா இருக்கும்போது ₹10, ₹100 டினாமினேஷன் நான் சொல்றேன் ரிபேட். இதே 18 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் அது மாதிரி ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள் நீங்க டெஃபினட்டா ஞாபகம். ஏன் அது ஸ்ட்ரெயிட்டா வந்து கொஸ்டின் வந்து ஒரு ₹1000 டினாமினேஷன் 47 மாசம் ஒருத்தர் கட்டியிருக்காரு, எவ்வளவு கிடைக்கும்? 48 தான் நீங்க சொல்லிடுவீங்க, 47 கொஞ்சம் யோசனை பண்ணி தப்பா சொல்லுங்க. அதனால வந்து நம்மள ட்ரிக் பண்ற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். இந்த இதை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து கேள்வி வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. இது முன்னாடி ரொம்ப இந்த டாபிக்ல ரொம்ப கேட்கல, ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேட்கல. இப்படி கூட கேட்கலாம், ₹7,800 டினாமினேஷன் ஆர்டி 13 மாசம் கட்டியிருக்காரு, அவருக்கு எவ்வளவு ரிபேட் வரும்? அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஒரு கணக்கு மாதிரி போட்டாதான் கண்டுபிடிக்க முடியும். அதனால அதற்கு அடிப்படை வந்து 100க்கு 6 மாசத்துக்கு ₹10, 100க்கு 12 மாசத்துக்கு அட்வான்ஸ் கட்டிட்டா அதற்கு வந்து ₹40 அப்படிங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ரிபேட் வந்து ஒரு டிஸ்கண்டினியூடு அக்கௌண்ட்ல அட்வான்ஸ் டெபாசிட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 6 மாசமும் 5வது மாசம் 6வது மாசம் வரும்போது முதல்ல கணக்கை வந்து கட்டி அக்கௌண்ட்டை லைவ் பண்ண பிறகுதான் அடுத்து வந்து சப்சிக்வெண்டா நீங்க வந்து அட்வான்ஸ் டெபாசிட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 12 மாசம் கட்டிட்டு 5 மாசம் வயசுக்கும் 7 மாசம் ப்ரெசன்ட்டுக்கும் அதனால வந்து எனக்கு வந்து ரிபேட் கொடுங்க 6 மாசத்துக்கும் கேட்க முடியும். அதுதான் அதுக்கு. அடுத்தது ஒரு ரிபேட் வாங்குவதற்கு டெபாசிட் வந்து 6 மாசம் கட்டுங்க 12 மாசம் கட்டுங்கன்னு சொல்றீங்க. அந்த 6 டெபாசிட்டையும் 12 டெபாசிட்டையும் ஒரே நாள்ல கட்டினோம்னா அப்படி தேவை. ஒரு மாதம் கேலண்டர் மந்த்ல எங்க வேணாலும் நீங்க கட்டலாம். ஒரு கேலண்டர் மந்த்ல 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டின எல்லா டெபாசிட்டையும் கணக்குல வச்சு அது ரிபேட் ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டமே கால்குலேட் பண்ணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 6 மடங்குல தான் இருக்கணும். 6, 12, 18, 24 இப்படிதான் வரும்.
நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஆர்டி அக்கௌண்ட் மேக்ஸிமம் டென்யூர் வந்து 5 இயர்ஸ் தான். இப்போ 5 வருஷம் கழிச்சு அந்த அக்கௌண்ட்டுடைய முடிவுனா அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு 2 ஆப்ஷன். எய்தர் யூ கேன் கண்டினியூ த அக்கௌண்ட் வித் டெபாசிட் ஆர் வித்தவுட் டெபாசிட். சரிங்களா? வித் டெபாசிட் ஆர் வித்தவுட் டெபாசிட்னா 60 மாசம் 5 வருடம் ஆனோடனே அந்த 60 மாசம் முடிஞ்ச பிறகு 61, 62, 63 கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அல்லது 60ஓட நிறுத்திடுறீங்க, எப்போ வேணுமோ அப்போ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்படின்னு தாராளமா க்ளோஸ். அதுதான் வித் ஆர் வித்தவுட் டெபாசிட்ஸ். இப்போ கண்டினியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அக்கௌண்ட்ல, அதை க்ளோஸ் பண்ணதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரணமா ஒரு கணக்கு துவங்குனீங்கன்னா அந்த கணக்கை வந்து முடிப்பதற்கு 3 வருடங்கள் ஆயிருக்கணும். தட் மீன்ஸ் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து 3 இயர்ஸ் முழுமை அடைஞ்ச கணக்குக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க, 60 மாசத்தை கடந்த பிறகு அதுல இருந்து ஒரு 36 மாசம் கழிச்சு நீங்க 96வது மாசம் தான் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும்னா சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் அவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் ஆர்டி அக்கௌண்ட் அட்வான்டேஜ். அதாவது வந்து ஒருத்தர் கணக்கு துவங்குறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா துவங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணமே எதுவும் திரும்ப வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண முடியும். இதுல அப்படி இல்லை, அவருக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு அக்கௌண்ட் வந்து ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போயிடுறாங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்ட பிறகு அந்த அக்கௌண்ட்ல கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம். யார் கண்டினியூ பண்ணலாம்னா நாமினியோ அல்லது நாமினி இல்லாத பட்சத்தில் வேற யாராவது லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நாமினி இல்லை வேற யாரும் வந்து உண்மையான சட்டப்பூர்வ வாரிசு இருக்காங்கன்னா அவர்கள் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து தொடர்ந்து கட்டிட்டே போகலாம். தொடர்ந்து கட்டிட்டு ஆக்சுவல் மெச்சூரிட்டி 48 மாசம் கட்டியிருக்காரு, இன்னும் 12 மாசம் கட்டினா 60 வருஷம் முடிஞ்சிடும், 60 மாசத்துக்குரிய முழுமையான வட்டி கிடைக்கும் அப்படின்னு அவர் விரும்புறாருன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் அடிஷ்னலா இருக்கு. அப்புறம் வந்து இந்த இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நாமினி இருக்காங்க சார், நீங்க தான் வந்து நாமினேஷன் இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட நாமினிஸும் கண்டினியூ பண்ணலாம் இந்த அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட் வித்ராயல் அப்படின்னு ஒன்று இருக்கு. மீன்ஸ் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது லோன் அப்படின்னு பேரு. ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பொதுவாக கொலோக்கியலா சொல்லுவோம். என்ன அப்படின்னா நம்ம கணக்குல இருக்கிற தொகையில இருப்பு தொகையில 50% தொகையை வந்து நீங்க வந்து முன்கூட்டியே அட்வான்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். பொதுவா லோனு அட்வான்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் வந்தாலே வட்டி உண்டு. ஸோ இங்கேயும் வட்டி உண்டு. இதற்கு நிறைய கண்டிஷன். இது டெஃபினட் கொஸ்டின். இந்த ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் ஸ்கீமும் ஆர்டி வித்ராயலும் டெஃபினட் கொஸ்டின். எப்படி கேட்பாங்க அப்படின்னா சும்மா ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு கண்டிஷனும் பாயிண்டா கேட்பாங்க. ABCDன்னு இருக்கும் 4 பாயிண்ட். இந்த 4த்துல ஒன்று ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டி வித்ராயல் அப்படின்னு கேட்கலாம். இல்லை AB கொடுத்துட்டு போத் ஆர் கரெக்ட், போத் ஆர் இன்கரெக்ட், A அலோன் கரெக்ட், B அலோன் கரெக்ட் 4 விதமா கேட்கணும். அதனால இதெல்லாம் வந்து நீங்க எல்லா கண்டிஷனும் தெரிஞ்சுட்டு தான் போகணும். இது ரொம்ப முக்கியமானது. அக்கௌண்ட் வந்து ஒரு டிஸ்கன்டினியூட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த அக்கௌண்ட் வந்து குறைந்தபட்சம் 1 வருடம் முடிஞ்சிருக்கணும். 12 டெபாசிட் கட்டிருக்கணும். 2 1 தானேன்னா கிடையாது, 2 1 கிடையாது. எப்படி அப்படின்னா அட்வான்ஸ் டெபாசிட் வந்து ஒருத்தர் முதல் மாசமே கட்டிடலாம். 12 மாசத்துக்கு முதல் தவணையிலேயே 12 மாசம் கூட கட்டிட்டு ரிபேட்டும் வாங்கிப்பாரு. அடுத்த மாசம் மீன்ஸ் 2வது மாசமே வந்து சார் நான் தான் 12 மாசம் கட்டல, எனக்கு வந்து 50% லோன் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனாலதான் 2 தனித்தனி கண்டிஷன். அக்கௌண்ட் வந்து டிஸ்கன்டினியூடா இருக்கக்கூடாது. டிஸ்கன்டினியூடா 4 டிஃபால்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாது.
அந்த அக்கௌண்ட் வந்து குறைந்தபட்சம் 1 வருஷம் பிடிச்சிருக்கணும். அந்த அக்கௌண்ட்ல குறைந்தபட்சம் 12 டெபாசிட்டும் பண்ணிடணும். 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 12 டெபாசிட் பண்ணாம இருக்கலாம். இந்த டெபாசிட் டிஃபால்ட் ஆகும். அதனால அதுவும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். குறைந்தபட்சம் 50% என்னைக்கு அவர் அப்ளிகேஷன் கொடுக்குறாரோ அன்னைக்கு இருக்கிற காசுல இருந்து எடுத்துருக்கோம். லோனை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 rupees. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது லோன் ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 rupees. சரி, வாங்கின லோனை நம்ம என்ன பண்ணோம்? கட்டாயம் அடைக்கணும். அடைக்கிறதுக்கு வட்டி இருக்கு. வட்டி எவ்வளோ அப்படின்னா ஆர்டியுடைய வட்டி என்ன வட்டியோ அந்த வட்டிக்கு மேல கூடுதலா 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அப்போ வந்து இன்னைக்கு டேட்ல என்ன வட்டி விகிதம் இருக்கோ அதனோட 2% கூட்டிக்கணும். இதுதான் வந்து ஆர்டியினுடைய ரீபேமெண்ட் ஆஃப் லோன் அல்லது பார்ஷியல் வித்ட்ராயலுடைய வட்டி விகிதம். இப்போ வந்து எப்போ சார் அடைக்கலாம் அப்படின்னா, 1 லம்சமா அடைக்கலாம் அல்லது இஎம்ஐ மாதிரி மாதம் அடைக்கலாம். சரிங்களா? ஆனா ஒரு இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து கட்டும்போது அந்த மாதத்திற்குடைய தவணையை கட்டிட்டு தான் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஷுட் நாட் எக்ஸீட் தி டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. சரியா? இப்ப டேட் ஆஃப் மெச்சூரிட்டியை கடந்து வெறும் லோனுக்கு மட்டும் பணம் கட்டுற மாதிரி இருக்கணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வட்டி விகிதம் கால்குலேட் பண்றது கொஞ்சம் சிரமமான பாயிண்ட். அது இப்ப நம்ம சிஸ்டம் வந்துட்டதுனால அது எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கட்டுறாரு. அவர் வந்து பார்ஷியலா லோனும் இருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு பிற்பாடு வட்டியும் கட்டிட்டு வராரு. ஒரு அன்ஃபோர்சீன் ரீசன் வந்து அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. க்ளோஸ் பண்ணாரு. இந்த மாதிரி அவர் வட்டியா வாங்கின தொகைக்கு அவர் கட்டின அந்த அபராத வட்டியை திரும்ப கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் இப்போ ஒரு மைனர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு. அந்த மைனருடைய முழு மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ளவே வந்து அந்த ஆர்டி அக்கௌண்ட்டுடைய முழு மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ளேயே மைனர் வந்து மேஜரா ஆயிட்டாரு அப்படின்னா கட்டாயம் அவர் என்ன பண்ணணும்னா ஒரு ரிவைஸ்டு ஏஓஎஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஒரு கேஒய்சி கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லணும். இந்த பீரியடுக்கு உள்ளவே வந்து அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா யாரு மைனர் அக்கௌண்ட் யாராவது ஒருத்தர் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவரு வாங்கும்போது அவர் வந்து அந்த கார்டியன்ஷிப் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர். ப்ரீமெச்சூர் க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்கள் கழிச்சு தான் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒருத்தர் அட்வான்ஸ் டெபாசிட் கட்டிட்டாரு. அட்வான்ஸ் டெபாசிட் கட்டிட்டு மறுநாளே வந்து பிஎம்சிக்கு வந்தாருன்னா அவர் எத்தனை வருஷத்துக்கு அட்வான்ஸ் கட்டியிருக்காரோ அத்தனை வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து பிஎம்சியே பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். தட் மீன்ஸ் the premature closure is not allowed for the period which advance deposits made. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது இவ்வளவுதான் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இன்னும் வந்து ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் ஸ்கீம் ஒன்று மட்டும் இருக்கு. அது நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே தலைவரா. தேங்க்யூ கேசவன், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு பிபிடி அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியல, அவரோட கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அந்த பிபிடியோட கண்டென்ட் வந்து கண்டிப்பா நம்முடைய வெப்சைட்ல நம்ம போடுவோம். இல்ல நீங்க லாஸ்ட் வீடியோல தான் இருக்கு. லாஸ்ட் இயர் வீடியோ. ஆமா, நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா? அந்த வீடியோஸ் பாத்துக்கலாம், அதை பாத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். கண்டிப்பா அதனுடைய விவரங்களை உங்களுக்கு வந்து பின்னால கண்டிப்பா போடுறோம். அடுத்த கிளாஸ் வந்து புதன்கிழமை அன்னைக்கு கிருத்திகா மேடம் வந்து எடுக்கிறாங்க. ஈவினிங் வந்து 7 o'clock கிளாஸ். 6:45 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது என்ரோல்மெண்ட் சேர ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா 7 o'clock கிளாஸ் எடுப்பாங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பா 6:45 வந்துருங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அட் ப்ரெசென்ட் 150 பேர் தான். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நீங்க எப்படி கலந்துக்கிறீங்கன்றத பார்த்து இந்த ஸ்கீம் நான் என்ஹான்ஸ் பண்ணட்டுமா இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்றத வச்சு டிசைட் பண்ண முடியும். அதனால இந்த மாதம் வரைக்கும் 150 பேர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த கிளாஸை பத்தி உங்களுக்கு கமெண்ட்ஸை வந்து
நம்முடைய பேரவை அகாடமி குரூப் 1 குரூப் 2லயோ நீங்க பதிவிடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பயனா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்ஸ் கேசவன். தேங்க்யூ சார். கேசவன், தேங்க்ஸ் கேசவன். தேங்க்யூ. Thank you everybody. Thank you, sir. Thank you.